எப்போவுமே ஒரு கருத்தரங்கு அரேஞ்ச் பண்ணும்போது அதில் ஆடியன்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க விஷயமா இருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் எல்லா பேச்சாளர்கள்லாம் வந்துட்டோம், ஆடியன்ஸ் யாருமே வரவே இல்லை. நல்ல வேலையாக ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரெண்டாவது இது வந்து ஏசி ரூமை கண்டு நிறைய பேர் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கலாம்னு விருப்பப்படுவீங்க. அதனால நம்ம பயிலரங்கம் கருத்தரங்கம் கொஞ்சம் நீளமாக போனால் கூட நீங்கள் வந்து வருத்தப்பட மாட்டீங்க. பேச்சாளர்கள் வந்து பேச்சை குறைப்பீர் பெருக்குவீர் உழைப்பை அப்படிங்கிற மாதிரி பேச்சை குறைச்சிக்கணும், அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு முன்னாடி சிறு முன்னோட்டம் ஒரு எனக்குன்னு ஒரு 5 நிமிஷம் இருக்குல்லையே, அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் உணவு உற்பத்தியில் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கு இந்தியா. உணவு பற்றாக்குறையிலிருந்து வளர்ந்து 2ஆம் இடத்துக்கு வர்றது வந்து மிகப்பெரிய, அதுவும் 60 வருடங்கள் இப்போ மாபெரும் வளர்ச்சி, இமாலய வளர்ச்சி அது. ஆனால் உணவு விவசாயம் வளர்ந்த அளவு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் வளர்ந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம். முதலாவது காரணம் நாங்கள் பார்க்குறது வந்து விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருட்களை இடைத்தரகர்களிடம் உடனே விட்டு விடுகிறார்கள். விலைகள் வந்து எப்பவுமே வந்து ஹார்வெஸ்ட் அதிகமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி அறுவடை செஞ்சு வெளியே வரும்போது மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சும் போது வாங்குறது கூட ஆள் இல்லாமல் தக்காளி பழத்தை நாங்கள் 40 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் யூனிவர்சிட்டியில் ரோட்டில் கொட்டிட்டு போகிறாங்கன்னு. அதற்கான வழிமுறைகள் இருந்தும் அதை யாரும் கடைபிடிப்பதில்லை. அப்போ விவசாயிகள் வந்து இது அவசரத்துக்கு தங்களுடைய கடன் வாங்கியிருந்தால் அதை கட்டுறதுக்கு வேற பல வீட்டு செலவுகளுக்காகவும் அவசரமாக விற்கும் போது அந்த காய்கறிக்கு நிச்சயமாக நல்ல விலை கிடைக்க போவதில்லை. நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு தக்காளி 1 கிலோ விற்கிறதுக்கு பதில் அது 40 ரூபாய்க்கு கூட விற்க முடியும். தக்காளியை பதப்படுத்தி வீட்டில் வச்சிருக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வேலையை நீங்கள் நினச்சிக்கிறீங்க, சாதாரணமான வேலைகள். இரண்டாவது, எல்லாரும் செய்யறதை நம்மளும் செய்யக்கூடாது. எப்போவுமே நான் அடிக்கடி நாங்கள் பேசிட்டு இருக்கிறது அதுதான். கூட்டமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா கருத்தரங்கில் வந்து உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு எடுத்தீங்கன்னா எல்லாரும் மசாலா பொருள் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஊறுகாய் வச்சிருக்காங்க, எல்லாரும் வத்தல் வச்சிருக்காங்க, எல்லாருமே இதே வச்சிருக்காங்க. அப்போ அங்கிட்ட ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, மன்னா, அப்புறம் எம்டிஆர்னு ஒரு 4-5 மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே மார்க்கெட்டை முழுசுமாக பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்போ இந்த சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் எப்படி பெருசாக வர முடியும்? விவசாயிகள் தங்கள் வீட்டிலேயே பண்ண எப்படி பெருசாக வர முடியும்? இப்படிலாம் நிறைய சிந்தனை பண்ண வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. விவசாயத்தோடு விஞ்ஞானம் சேரும் பொழுது உங்களுடைய வருமானம் பல மடங்கு பெருகும். 2-3 உதாரணங்கள். அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இங்கே பேசிட்டு போனார், இதை பற்றி நிறைய பேசினார். அவர் கூட 2-3 முன்னெடுப்புகள் வந்து அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஐ வில் சிட். முதலாவதாக வந்து அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நிறுவனத்தை ஆரம்பிச்சது. தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண்மை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம். தமிழ்நாட்டின் நோக்கம் நம்ம நாட்டில் விளைபொருள்களையும் அவற்றால் வரக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறது தான். அதற்கான ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்க ஆரம்பித்தது. இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் மத்திய எங்களுடைய நிறுவனத்தில் ஆட்கள்லாம் சேர்த்து இப்போ நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கிறோம். 20 பேர் சேர்ந்து அதற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கி கொண்டிருக்கிறோம். 2 சக்ஸஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நீங்கள் திருப்பியும் காய்கறி பழங்கள் இதில் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முருங்கை ஏற்றுமதி மையம் வந்து அதுவும் அரசாங்கம் தான் உருவாக்குச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அப்படின்னு அதில் வந்து ஈரோடு மாவட்டமும் அதில் அடங்கும். முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் 9 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 9 மாவட்டங்கள் கரூர், ஈரோடு, தேனி, திருநெல்வேலி, இப்படின்னு கடலூர் எல்லாம் சேர்த்து 9 மாவட்டங்கள். இந்த 9 மாவட்டத்தில் ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். ஏன்னா திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலி அவுட்ஸ்கட்டில் வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வள்ளியூரில் நிறைய விவசாயிகள் முருங்கைக்காய் போடுறதில்லை. ஆனால் முருங்கைக்காய் போடுற சில விவசாயிகள் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 30 முருங்கைக்காய் விவசாயிகளை வந்து கண்டுபிடிச்சோம் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக. அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாம் முருங்கைக்காய் போடணும். முருங்கை என்ன மாதிரி முருங்கை இலை பவுடருக்கு வந்து உலகளால் மிகப்பெரிய சந்தை இருக்குது. அந்த 30 பேரும் முருங்கை இலை தரக்கூடிய முருங்கை மரங்களை நட்டாங்க. அப்புறம் ஒரு ப்ராசஸிங் யூனிட் பண்ண வச்சோம். ஒரு இளைஞர் வந்து அந்த முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு நிறுவனார். அதுக்காக ஒரு செலவிட்ட தொகை 70 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் 2-3 எக்ஸ்போர்ட் பீப்புள் இவரோட சேர்த்தோம். இப்போ முருங்கை விவசாயிகள், முருங்கை இலை பதப்படுத்தும் நிறுவனம், அப்புறம் ஏற்றுமதியாளர்கள், இப்படி 3 பேரையும் இணைச்சு இதுக்கு பேர் மதிப்பு சங்கிலின்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் வேல்யூ செயின் அப்படிங்கிறது. இந்த மதிப்பு சங்கிலி மிகச்சிறந்த முன்னுதாரணம். எப்படி சொல்கிறேன்னாக்க, இப்போ 30 விவசாயிகள்கிட்ட போய் இந்த ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்கு இல்லையா, இந்த முருங்கை இலை பதப்படுத்தும் நிறுவனம், இவர் வந்து ட்ரக்கில் கொண்டு போய் அவங்களுடைய முருங்கை இலையை அவங்களுடைய டோர் ஸ்டெப்லேயே இதுலேயே வாங்கிக்கிறார். அவருடைய விளை நிலத்திலேயே போய் எடுத்து ட்ரக்கில் வச்சு கொண்டு வராதிங்க. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ அவர் கொண்டு வந்து அது பவுடர் ஆக்குறாரு. பவுடரை வந்து இவங்க ஏற்றுமதியாளர்கள் வாங்கி ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதிசயம் என்னவென்றால், கடந்த 7 மாதமாக தான் நடக்குது. 7 மாதத்தில் வந்து 8 டன் முருங்கை இலை பவுடர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. 7 மாதத்தில் 8 டன் போயிருக்குது. இது சின்ன யூனிட், 30 ஃபார்மர், சின்ன யூனிட், 2 எக்ஸ்போர்ட்டர். இப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் முருங்கை விவசாயிகள்லாம்
முருங்கை இலைக்கு உடனே காசு கிடைக்குதா? ஏன் நாங்களும் முருங்கை இலை பயிரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் எல்லாம் முருங்கை இலை இப்போ நிறைய ஆகிப்போச்சு முருங்கைக்காய் குரோவர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸிங் யூனிட் வந்துறாருல, அவர் இது வந்து தினமலரில் வந்தது, நியூஸாக வந்தது, தினமலர்லேயும் மற்ற நியூஸ் பேப்பர்லையும். 1 ஏக்கர் வச்சுருப்போம் போகிறோம், நான் இந்த பதப்படுத்தும் நிறுவனம் பண்ணணும் இப்படின்னு அவங்களாம் வர்றாங்க. 600 டன் ஆண்டு ஒன்று இருக்கு, 600 டன் முருங்கை இலை பவுடர். முருங்கை இலை பவுடர் 600 டன்னா 6000 டன் வந்து முருங்கை இலை. 6000 டன் முருங்கை இலைக்கான சந்தை. குண்டு மிளகாய்க்கு இது மாதிரி 8 கிராப்புக்கு நாங்கள் அப்போ சின்ன யூனிட் நாங்கள் பண்ணுறது. இது இந்த சக்ஸஸை பார்த்து அடுத்தடுத்து சின்ன சின்ன மதிப்புச்சங்களில் வரும்போது இந்த நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் எல்லாருக்கும் பலன் வரும். அது வந்து நிச்சயம் நடக்கும். ஆனால் இப்போதான் ஆரம்பமே நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். நிறைய பேச்சாளர் இருக்காங்க, அதனால ஏதோ நிறுத்தி. முனைவர் பெரு மதியழகன், வெரி நைஸ் நேம். வளர்ச்சி யூனிவர்சிட்டி சார். வாங்க. உங்களை எல்லாம் சந்திச்சதுல இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, ஏன்னா 5 நிமிடம் தான் பேசுறதுக்கு. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று சம்பந்தமான பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருந்தேன், அதில் நிபுணர். அது தொடர்பாக என்ன வருமானத்தை அதிகமாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு உங்களுக்கு தெரியாதில்லை. ஆயிரம் வருஷமாக எப்படி 1000 வருஷமாக விவசாயம் பண்ணவங்க, அதனுடைய ஜெனட்டிக்காக மரபு ரீதியாக எல்லாமே உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அது இல்லாத இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அனுபவத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணி அதையும் பார்த்துருக்குறீங்க. இப்போ நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ மாடு வளர்க்குறதுல மாடு, ஆடு, கோழி இதில் எப்படி வருமானத்தை அதிகமாக்கிறதுனா, நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். எங்கள் ஊருக்கு போயிருக்கிறேன். நான் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஊருக்கு போயிருக்கிறேன். பால் சொசைட்டிக்கு பிரம்ம போய் பால் ஊற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா பட்டுப்புடவை கட்டிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் சமயம் போனஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் கட்டியிருக்கிறாங்க. எதிரில் அவங்க மாமா வரான், கேட்குறான், என்ன சிலுக்கு புடவை கட்டியிருக்கிற அப்படின்னு கேட்குறான். இப்படித்தான் விவாதம் நடக்குது. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் கூட வச்சிருக்கிறேன், 4 குடிக்கிற கிடக்கலையே அப்படிங்கிறான் இவன். அப்படின்னா மாடு மட்டும் நல்லா வச்சிருந்தா போதாது, அதுக்கு நல்ல தீவனம் கொடுக்கணும், நல்லா பராமரிக்கணும். பராமரித்தா மட்டும் போதாது, அதை நல்ல விலைக்கு விற்பனை பண்ணணும். டைரக்ட் மார்க்கெட்டிங், நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருவாய் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை அன்னைக்கு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டு மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறோம். சூட்சமும் இதுதான். உற்பத்தி பெருக்கணும்னு நம்ம 50 வருஷமாக சொல்லிட்டோம். இப்போ சமீபமாக கடந்த 10-15 ஆண்டுகளாக மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன், விற்பனை நோக்கிய, அதுக்கு அடுத்து இப்போ வந்து மதிப்பு கூட்டி இதையெல்லாம் செய்தால் உங்கள் வருமானம் அதிகமாகும். இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் அந்த அம்மா புடவை கட்டினது அவங்க பேசிக்கிட்டு இருந்தது அதை பார்த்தேன். இல்லை, நான் அப்போ பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வளரும் வேளாண்மைன்னு பத்திரிக்கை வந்தது. இப்போ உழவர் வேளாண்மை மாறி இருக்கா? ஆமாம், இளசே கந்தசாமின்னு ஐயா அதுக்கு இது. நான் 78ல் இளசே கந்தசாமி அவங்களாம் தெரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. நான் அப்போ சென்னையில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அவன் கேட்குறான், என்ன பொண்ணு சிலுக்கு சட்டை கண்ணா பின்னான்னு மினுக்குது, என்ன பொண்ணு சிலுக்கு சட்டை கண்ணா பின்னான்னு மினுக்குது. ஆமாம் மச்சான், சிந்து மாடு பால் நல்லா கறக்குது, நானும் கூட வச்சிருக்கேன் நல்ல ஜெர்சி மாடு தான், 4 படி கூட இல்லாது கறக்கும் பால் தான். நல்ல சாதி மாடு வச்சிருந்தா தவளை நிறைய கறக்குமா? அதுக்கு சத்துணவு கொடுக்க வேணும் சாமி மச்சான் தெரியுமா? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, பச்சை புல்லு போடணும். விருத்தியாகும் பாலும் தான் விருப்பம் போல கறக்கலாம். கறந்த பாலை கொண்டு போய் கடைகளிலே கொடுக்கலாம். சிறந்த ஜவுளி கடையில் சேலை வாங்கி கொடுக்கலாம். என்ன பொண்ணு சிலுக்கு சட்டை கண்ணா பின்னான்னு மினுக்குது, ஆமா மச்சான் சிந்து மாடு பால் நல்லா கறக்குதுன்னு எழுதுறேன். வளர் வேளாண்மையில் போட்டாங்க. இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்? நல்ல பிரீடாக செலக்ட் பண்ணணும். வருமானம் அதிகமாகணும்னா நீங்கள் தொழில் எந்த தொழில் பண்ணாலும் விதை நல்ல தரமாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்து அதுக்கு என்னென்ன ஊட்டங்கள் கொடுக்கணுமோ, உணவா இல்லை உரமா என்ன கொடுக்கணும், அத்தனையும் சரியாக கொடுக்கணும். பராமரிப்பு சரியாக பண்ணணும். விளைஞ்சிருச்சா அதை விற்பனை லாபகரமாக பண்ணணும், நேரடியாக பண்ணணும். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம சொல்கிறது மதிப்பு கூட்டி விற்பனை செய்யணும். இந்த மதிப்பு கூட்டலுக்கு ஒரு உதாரணம் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் ஒரு நாள் நாமக்கல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சாயங்காலம் திருமணம். பொழுது என்ன செய்யறது, ஏதாவது பயனுடையதாக செய்யணும்னு எனக்கு
ஜூனியருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் துறையூருக்கு பக்கத்தில் உப்புளியாபுரத்தில் இருக்கார். சரி பார்க்குற வரேன் அப்படின்னு பேருந்தில் ஏறினேன், போனேன். நான் வரேன்ன உடனே ஒரு 15 விவசாயிகள் அதை கூட்டி வச்சுட்டாரு. 15 பேர். அவங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு இந்த கோழி நாட்டுக்கோழி அவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறாங்க. கோழி நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்குறாங்க. உங்கள் அனுபவத்தை எல்லாம் கேட்டேன். கேட்டுட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டேன். என்னங்க விற்றா ஒரு 100 ரூபாய்க்கு கிலோ 100 ரூபாய்ன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அவன் வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு விற்கிறான். இன்றைக்கி உயிரிட 350 ரூபாய் விற்கிது கடையில், அது வேற அப்படின்னா. அப்படியா? அப்போ ஒன்று செய்யுங்க, இனிமேல் வந்து உங்கள் பசங்களது பழைய சிலேட்டு இருக்கும்ல, பழைய சிலேட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு சரட்டில் போட்டு கட்டி உங்கள் பண்ணைக்கு எதிரில் ரோட்டில் ஒரு மரத்தில் கட்டிடுங்க. அதில் எழுதி போடுங்க, இங்கே கிலோ 150 ரூபாய்க்கு கிடைக்குன்னு. எப்படிங்க? 200 ரூபாய்க்கு விற்கிறான், உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு போகிறான், நீங்கள் 150 கிடைக்குன்னு எழுதி போடுங்கன்னு. அவங்க அப்படியே செய்தாங்க. அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து போனேன். அவங்க நேரடியாக 250 கோழி இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஐயா அப்படின்னாங்க. சரி, இவங்களுக்கு எதாவது செய்யணுமென்னு நபார்டில் சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு ப்ராஜெக்டை போட்டு அவங்களுக்கெல்லாம் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். கோழியை உரிச்சு இனிமேல் விற்பனை பண்ணுங்க. 4 கோழி 5 கோழி விருந்துக்கு கேட்குறாங்கன்னா அதை டீபெதரிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு இங்கே கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு யூடிஆர்சியில் இருக்குது. அங்கே ஒரு சின்ன மினி ஸ்லாட் ஹவுஸ் இருக்குது. நம்ம டிஎன்ஏயில் ஹாஸ்டலில் விவசாயிகள்லாம் தங்க வச்சு 2 நாள் இங்கே இருந்து அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து எப்படி விஞ்ஞான ரீதியாக கோழியாக இருக்கிறது, சுத்தமாக சுகாதாரமாக கட்டிங்லாம் எப்படி போடுறது, அதில் எப்படி என்னென்ன பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம், சிக்கன் 65 என்ன, சூப் என்ன, பேட்டிஸ் என்ன, கட்லெட் என்ன, எல்லாம் சொல்லி கொடுத்து இதே மாதிரி பயிற்சி எடுத்தவர் கோயம்புத்தூர்ல ஒரு கடை வச்சு நடத்துறாரு. அவரையும் கூட்டு போய் காட்டி தன்னம்பிக்கை வரணும்ல, அவனுக்கு கொண்டு போயிட்டு அங்கே விட்டா அதில் ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணார். அவருக்கு வந்து என்ன பண்ணேன், எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி முதல்ல நீ ஒரு கடையை போடுன்னு சொன்னேன். நான் இதெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், நேரடியாக விற்பனை பண்ண சொல்ல. அப்போ ஒரு கடையை போட சொன்னேன். அவரை 5வது படிச்சிருக்காரு, பச்சைமலை ட்ரைபல் பழங்குடி. அதுக்கு பிறகு இந்த கோயம்புத்தூர்ல இந்த பயிற்சி கொடுத்த பிறகு நபார்டில் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண சொன்ன, ஒரு கடையை உள்ள அந்த எடுத்துட்டு கடையில் 4 அடிக்கு டைல்ஸ் விட்டுருந்தேன், மேலே கம்பியோட கட்டுங்கன்னு. வெளியே கேஜ் வச்சு கோழியெல்லாம் வச்சு அங்கே விற்பனை பண்ண ஆரம்பித்தார். ஆச்சுங்களா? இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக என்னென்ன வாங்கி கொடுத்தோன்னா ஒரு டேபிள் ஸ்டைன்லெஸ் ஸ்டீலில், கத்தி சில்வரில், மேலே கோட்டுறதுக்கு கோட்டு, வெயிங் மிஷினு, சின்ன ஃப்ரிட்ஜு, மிச்சமாச்சுன்னா உள்ளே வச்சுக்கிறதுக்கு, பூச்சிங்க பிடிக்கிறதுக்கு ஃப்ளை கேச்சர், டிஜிட்டல் வெயிங் ஸ்கேலு, பேக்கிங்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி அந்த ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு இது நாட்டுக்கே மாடல்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. இது வந்து நடந்தது 2018ங்க. நான் 19ல் நான் ரிட்டையர் ஆகிட்டேன். 20ல் 19 ஆகஸ்ட் 31 ரிட்டையரு. செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணேன், கால்நடை வேளாண்மைன்னு விவசாயிகளுக்கு மாத இதழ். இதில் போடலாமே, ஏன்னா அந்த பத்திரிக்கை அந்த டாக்டர், அந்த லோக்கல் டாக்டர் வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன அறிவுப்படுத்தினார் இல்லைங்க. அவங்க பையனுக்கு திருமணம் திருச்சிக்கு கூப்பிட்டார். அங்கே இதை அச்சிட்டு அவரோட அனுபவத்தை சொன்னால் வரவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தாங்கன்னா இது நல்ல அனுபவமாக இருக்குமே, எல்லாருக்கும் இப்படி தொடங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுபவத்தை கேட்கலான்னு ஃபோன் பண்ணி, ஏப்பா இப்போ நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறியா, எப்படி இருக்கிற, என்ன வருமானம் வருது, நல்லா இருக்கிறீங்க புண்ணியத்தில். 200 கோழி 250 கோழி விற்க முடியாமல் அவன் 100 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்கிட்டு போகிறான், 200 ரூபாய்க்கு அவன் விற்கிறான், எனக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா 20 ரூபா தான் லாபம். 6 மாதம் வளர்த்ததுக்கு தீவனம்லாம் போட்டு வளர்த்ததுக்கு அவனுக்கு தான் 100 ரூபா லாபம் அப்படின்னவன் இப்போ சொன்னார், ஐயா நான் மாதம் வந்து 5 டன் 8 டன் விற்கிறேங்க ஐயா, ஒரு 5 லட்ச ரூபா லாபம் கிடைக்குங்க ஏன்னார். 2020ங்க 18ல் நான் ஸ்கீம் முடித்தேன். ஆச்சா 2 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட பேசுகிறேன், மாதம் 8 டன் விற்கிறேன், 5 லட்ச ரூபா எனக்கு லாபம் கிடைக்குதுன்றார். இப்போ அது இப்போ கேட்டது 5 வருஷத்துக்கு முன்னே 2020ல். இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னே பேசினேன். என் பையன் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான், அந்த கடையை ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. நான் உப்பிலியாபுரத்துக்கு வெளியே மெயின் ரோட்டில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு பில்டிங் கட்டி நான் ஆரம்பித்து நான் அங்கே பார்த்துக்கிறேன். இன்னொரு கடை இப்போ புதுசாக துறையூரில் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இப்போ 3 கடை இருக்குதுங்க. என்ன ஒரு கடையிலேயே அவனுக்கு மாதம் 5 லட்சம், இப்போ 3 கடை ஆச்சு. பையன் வந்துட்டான். ஆக மதிப்பு கூட்டி விற்கும்போது தான் உங்களுடைய மதிப்பு உயரும், நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, நீங்களும் அப்படி செய்யலாம், முடியும் இல்லையா?
முடியுமா? முடியும் உம்மால் முடியும், முயன்று பார்த்தால் முடியும். நொடியும் சொற்சில நொடியும் நொடிந்து சோர்ந்திடாமல் கடினமாய் உழைத்தால் வெற்றி கையில் வந்து படியும். மடியும் இன்னல் மடியும், இந்த மணித்துளியே மடியும். முடியும் என்னுரை முடியும், இத்தோடு முடியும். நன்றி, வணக்கம். லாபம் ஈட்டித்தரும் உயர் விளைச்சல் பயிரகங்கள் அங்கிற தலைப்பில் பேசுகிறேன். கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆலோசனை அவர்களே, திரு மணியன் அவர்களே, அனைவருக்கும் மேலாக எங்கள் எல்லாம் விவசாயிகளோடு இணைந்து எங்கள் பகுதியில் விவசாயிகளோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தினுடைய முனைவர் அவர்களே, ரவிகாசன் அவர்களே மற்றும் உடன் வந்திருக்கிற வேளாண் விஞ்ஞானிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்மை பொறுத்தவரையிலே அதிகமாக எங்கள் பகுதியிலே சாகுபடியாகின்ற பயிர்கள் நெல், மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்கள் தான். வெங்காய பயிற்சி பொறுத்தவரையிலே அது நம் கையில் எதுவும் இல்லை என்கின்ற நிலையிலே வெங்காயம் எடுத்து வெங்காயத்தில் என்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. நெல்லை பொறுத்தவரையிலே நெல்லிலே பல சாதனைகளை எங்கள் பகுதி ஈட்டியிருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நெல் என்பது ஒரு முக்கியமான பயிராக இருந்தாலும் கூட நெல்லிலே விளைவிப்பது என்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே நெல் தமிழர்கள் தமது விவசாயிகள் மற்றும் உபயோகிப்பாளர்கள் சாப்பிடுகின்ற வகையிலே ஒரு ரகத்தை வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்ற பெரிய குற்றச்சாட்டு கொண்டுள்ளது. அந்த குற்றச்சாட்டை கடந்த 4-5 ஆண்டுகளாக படிப்படியாக அந்த குற்றச்சாட்டுகளை நீக்கி மிக சின்ன ரகமாக ஆர்என்ஆர் போன்ற ரகங்களுக்கு சமமாக ஒரு நெல்லுகளை என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் முதலிலே நமது வேளாண் விஞ்ஞானிகளுக்கு தலைவணங்க வேண்டியது. அந்த ரகங்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக O55 என்ற ரகம் வெளியிட்டார்கள். மிகவும் சின்ன ரகமாக ஆர்என்ஆருக்கு சமமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சகத்தை இந்த 3-4 ஆண்டுகளாக விவசாயிகள் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சமையலுக்கும் ஏற்ற வகையாக இருக்கிறது, அறவைத்திறனும் நல்ல முறையிலே இருக்கிறது. ஆகவே அந்த ரகம் நல்ல முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த வருடம் அதில் ஒரு சற்று சரிவை தந்திருக்கிறது என்று கூற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த சென்ற ஆண்டு விவசாயிகள் 55 அதிகமாக பயிரிட்டிருக்கின்ற நேரத்திலே அந்த நெல்லை வாங்குவதற்கு விதை உற்பத்தியாளர்களும் மற்றும் அரிசி ஓனர்களும் அதை வாங்காத நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த நெல்லுக்கு உண்டான விலை சென்ற 2 ஆண்டுகளாக 27-28 ரூபாய் கிலோ விற்று கொண்டிருந்த நிலையிலே இந்த ஆண்டு அது பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த ரகத்திலே எந்த விதமான தவறும் இல்லை, அந்த அரிசியிலே எந்த விதமான தவறும் இல்லை. என்று சொன்னால் நான் தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக அந்த ரகத்தை பயிரிட்டு சொந்தமாக அரிசியாக்கி எங்கள் சொந்த செலவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 டன் 150 டன் நெல் அளவுக்கு அதை வாங்கி உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அரிசியும் ஆலையாளர்களும் இதில் எந்த தவறும் இல்லை, நல்ல அறவை தந்திருக்கிறது, சாப்பாட்டுக்கும் நன்றாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு பெரும் சரிவு இந்த வருடம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே விவசாயிகள் எல்லாம் நெல்லை விற்பதை விட்டுவிட்டு இன்று அரிசியை விற்பதற்கு அதுக்காக ஒரு 4-5 பேர் ஒரு குடும்பமாக சேர்ந்து அரிசியை அமைத்து அரிசி விற்பதற்கான அனுமதியை பெற்று அரசு விற்றால்தான் நெற்பயிர் என்ற லாபமாக இருக்கும் என்ற கருத்தை நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு அரசும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல ரகங்களை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் 54 என்ற ரகம், 55 என்ற ரகம், 56 என்ற ரகம். 56 ரகத்தை பொறுத்தவரையிலே சற்று அரிசி பெருசாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஏக்கருக்கு ஒரு 4400 கிலோ அளவில் மகசூல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த இன்றும் அந்த பகுதியில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து கொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் பில்லம் ஒரு 180 கட்ட அளவுக்கு பில்லம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரகம் என்ற ஒரு அளவுக்கு பரவலாக பரவி கொண்டிருந்தாலும் கூட மக்கள் விரும்புகின்ற வகையில் உபயோகப்பாளர்கள் விரும்புகின்ற வகையில் அந்த நெல் சற்று பெருமனாக இருக்கிறது. 50-60 போர் இருப்பதன் காரணமாக அது மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு செல்லவில்லை. இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்தாலும் கூட விவசாயிகளுக்கு ஒரு கணிசமான லாபத்தை கொடுக்கின்ற ஒரு ரகமாக 56 இருக்கிறது. 57 என்கிற ரகத்திலே இந்த வருடம் வெளியிட்டிருக்கிறார்கள். 57 என்பது கருப்பு கவுனி என்கிற ஒரு ரகம். கருப்பு கவுனியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கருப்பு கவுனி நெல்லும் தரமாக இருக்கிறது, அந்த அரிசியும் தரமாகத்தான் இருக்கிறது. அரிசியுடைய
நெல்லுடைய ஈல்டு ஏக்கருக்கு 2800 கிலோ என்கின்ற அளவிலே கொடுத்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் சாம்பிள்களாக வைத்துக்கொண்டு இந்த நெல்லுகளை ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ கொடுக்குறார்கள் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பாக சொன்னால் எங்களை போன்ற விவசாயிகள் எல்லாம் எங்கள் பகுதியிலே ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் அளவுக்கு நடுவார்கள். அந்த நடவு போகின்ற விதத்திலே பரிச்சார்த்தமாக அதை எடுத்து செய்வதற்கு போகாமல் இருக்கிறது. அந்த நெல் விதைகளுக்கு மீண்டும் செல்கிறது. நிச்சயமாக 57க்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்ற கருத்திலே நான் வலியுறுத்த கடன்பெறுகின்றேன். இந்த நெல்லை விதையை எடுத்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோ ஆகிற அளவுக்கு அந்த நெல் விளைவித்து அந்த நெல்லை தமிழ்நாடு வேளாண் கழகம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது. அந்த நெல்லை விளைவித்து அரிசியாக்கி விட்டால்தான் அரிசி கிட்டத்தட்ட 100 கருப்பு கவரி என்று சொன்னால் இன்று விவசாயிகளும் உபயோகிப்பாளர்களும் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதை அரைத்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை விவசாயிகள் ஒரு குழுவாக அமைத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் 58 என்ற ஒரு ரகம் சென்ற ஆண்டு விளைவிக்கப்படப்பட்டது. அந்த 58ஐ பொறுத்தவரையிலே அது ஒரு பிரியாணி அரிசியாக இருக்கிறது. நல்ல மகசூலை கொடுத்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 58 ஏக்கருக்கு 3700 கிலோ நெல்லை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அது அந்த அரிசியும் அதே போல்தான் ஏற்றுமதி செய்யலாம் என்கிற இடத்துல தான் வேளாண் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது. அந்த ஏற்றுமதி செய்வதற்கும் அந்த அரிசியை பரிச்சார்த்தமாக அந்த அரிசியுடைய தரை வெளிப்படுத்துவதற்கும் அரிசி ஆலை தேவை என்கிற ஒரு நிலையிலே இன்னும் சற்று அதிகமாக கூடுதலான வரத்து தேவைப்படுகிறது. அந்த அரிசியை பொறுத்தவரையிலே பிரியாணி அரிசியும் மிக நல்ல முறையிலே இருக்கிறது. சாப்பாட்டுக்கும் உகந்ததாக இருக்கிறது. பிரியாணிக்கும் நல்ல முறையிலே இருக்கிறது. அதே போல் இந்த வருடம் நமது பகுதியிலே பல வெரைட்டிகளை வேளாண் பல்கலைக்கழகம் ஒப்பிட்டு பார்வைக்காக போட்டிருந்தது. அதிலே பிபிடியும் ஒன்றாக இருந்தது. பிபிடி என்பது சற்று நோய் தாக்குதல் மிக அதிகமாக இருந்து விளைச்சல் மிகவும் அதிகமாக கொடுத்தது. அதே 2000 கிலோமீட்டர் எடுக்க கொடுத்து பல மருந்துகள் அடித்தும் கூட. அதே நேரத்தில் இந்த வருடம் தற்போது வெளியிட்டுள்ள O59 என்ற ரகம் மிக நல்ல ரகமாக இருக்கிறது. நல்ல நோய் தாக்குதல் கட்டுப்படுகிறது. விளைச்சலும் கிட்டத்தட்ட 3600 கிலோ வந்திருக்கிறது. அரிசி அந்த பிபிடி அளவுக்கே இருக்கிறது. இதற்கெல்லாம் மிகுந்த நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் ஒன்று தான், அதை பிரபலப்படுத்த வேண்டும். அது விவசாயிகளை பிரபலப்படுத்தி திருப்பி வாங்குவதற்கான அந்த நெல்லை வாங்குவதற்கான ஒரு நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். அதே போல் இந்த நெல் ரகங்களை சற்று பரவலாக்கி சற்று கூடுதலாக கிடைத்தால்தான் நாம் அதில் ஏற்றுமதி செய்வதற்கு 58 ஆகட்டும், 59 ஆகட்டும், 55 ஆகட்டும் ஏற்றுமதி செய்வதற்குண்டான வழிவகைகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்து அடுத்ததாக மக்காச்சோளம் போய் எங்கள் பகுதியில் அதிகமாக போயிருக்கிறார்கள். மக்காச்சோளம் என்பது ஒரு முக்கியமான தேவைப்படுகிற வகையில் கோழி பண்ணைகள், மாட்டு பண்ணைகள் ரகங்களை உட்பிட்டு நமது கோவை ரகங்கள், கோயம்புத்தூர் நல்ல பட்டத்திலே பயிர் செய்யும் போது கோவை டு O11 என்ற ரகங்கள் எல்லாம் அதிகமாக வளர்ந்து முழுவதுமாக சார்ந்த விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சேதத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தது. சற்று வளர்ச்சியை குறைக்கின்ற வகையிலே ஆராய்ச்சி செய்து வேறு ரகங்களை வெளியிட வேண்டும். அதோடு வெளி மாநிலங்களிலெல்லாம் மக்காச்சோளம் கிட்டத்தட்ட 80 மூட்டை இருக்கின்ற அளவுக்கெல்லாம் ரகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ரகங்களை இங்கே விடுவிப்பதிலே பல அரசிடம் பல கோரிக்கைகள் இருக்கின்றன, பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அந்த அளவுக்கு ஒரு 80 மூட்டையாவது எடுக்கின்ற அளவுக்கு மக்காச்சோளத்தை உற்பத்தி செய்தால் இந்த மக்காச்சோளத்தை விற்பதற்கும் இந்த தேவை இருக்கிறது. விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல பணப்பயிராக மக்காச்சோளம் மாறும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதற்காக அந்த ரகங்களை நமது தமிழகத்திலே வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை விவசாயிகளும் நமது அரசிடம் கோரிக்கை வைக்க இருக்கின்றோம். நீங்களும் அந்த ரகங்களை இங்கேயும் கொண்டு வந்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நேரத்திலே எனக்கு வாய்ப்பளித்து ஒரு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இதை பற்றி பேசினார் கடைசியாக. மக்காச்சோளம் வந்து பெரம்பலூர் பக்கம் நிறையவே விளையுது. கார்ன் கிரிட்ஸ் அப்படிம்பாங்க. கார்ன் கிரிட்ஸுங்கிறது மக்காச்சோளத்தை உடைச்சி குருணையாக்குறது தான் கார்ன் கிரிட்ஸ். இந்த கார்ன் கிரிட்ஸுக்கு வந்து உலகளவில் நல்ல சந்தை இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை வந்து கேப்சர் பண்ணுறதில்ல. நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம விளைய வைக்கிறத ஏற்றுமதி செய்யணும், விளைய வைக்கிறது வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறோம். டிமாண்ட் சந்தையில் என்ன இருக்கோ அதை நம்ம விளைய வைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம விளைவிச்சதை விற்க பார்க்குறோம். அது தவறு. 2 உதாரணம். உதாரணம் நம்பர் 1 வந்து நிறுவனம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காருல தீபன் சக்கரவர்த்தி, அவருக்கு தெரியும். IR64 அப்படிங்கிற நெல் ரகம் வந்து உலக அளவில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது.
வருஷத்துக்கு 20 கண்டெய்னர் அளவுக்கு ஒருத்தர் கேட்குறாரு உடனே. ஆனால் அந்த நெல் ரகம் நம்ம ஊரில் யாருமே விளைய வைக்கிறதில்ல, கிடைக்கிறதில்ல. ஐயா 64. அதே மாதிரி G9 பனானா வந்து தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் போய் பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா G9 வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் G9க்கு உலகளாவில் சந்தை இருக்குது. G9 எங்ககிட்ட கேட்டு ஆட்கள் நிறைய பேர் வர்றாங்க. இத்தனை கண்டெய்னர் வேணும், அத்தனை கண்டெய்னர் உடனே வேணும்ன்றாங்க. தேடி பார்த்தா யாருக்கிட்டையுமே G9 கிடையாது ஏற்றுமதி செய்யக்கூடிய தரத்தில். அப்போது உலக சந்தை எங்ககிட்ட நீங்கள் என்ன பயிர் பண்ணுறது, பயிருக்கு முன்னாடி எங்ககிட்ட வந்து கேளுங்க, எந்த பயிருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் அப்படின்னு. கேட்கும்போது அந்த பயிரை நீங்கள் போட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறது 100 ரூபாய்க்கு விற்க முடியும். இது நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக மேலை நாடுகளில் விவசாயிகள், அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே, விவசாயத்தோட விஞ்ஞானம் கலக்கணும். கோபாலா தேனீ பண்ணையிலிருந்து தேனீ வளர்ப்பின் மூலம் வருமானம் ஈட்டுவது எப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். நான் ஒரு சாதாரண விவசாயி தான். ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். முதல்ல எங்களுக்கு நியர்பை ஏரியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியார் நகர். இங்கே வந்து எப்பவுமே எங்களோட அப்பா வந்து கான்டாக்ட்லேயே இருப்பார். அவர் அதோட முடிச்சிருவாருங்க. நாங்கள் அதிலிருந்து பஸ் ஏறி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகளவில் வந்து கடைக்கோடியில் இருக்க விவசாயம் வந்து இந்த உலகளவில் அறிமுகப்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விவசாயத்துடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு தொழில் செஞ்சோம். ஏன் இந்த தேனீ வளர்ப்பு தொழில் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலேயே கஷ்டமான தொழில். ரசாயன மருந்துக்கும் தேனீக்கும் பிரச்சனை, கிளைமேட் சேஞ்சிங்னால பிரச்சனை, இது எல்லாம் சமாளித்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு உலகளவில் வந்து ஒரு அடையாளப்பட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் வந்து இதுக்கு மிக மிக முக்கியமாக நன்றி சொல்லக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு சில பேராசிரியர்கள் தான் வந்து எனக்கு முழு சப்போர்ட் பண்ணாங்க. கடந்த மே மாதம் பார்த்திங்கன்னா உலக தேனீ தினம். இந்த தேனீ தினத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எனக்கே ஒரு ஐடியா பண்ணோம், சரி ஏதாவது ஒரு புதுமையாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தேனீக்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கொடி உருவாக்கி இந்த கொடியை வந்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணோம். இது தமிழ்நாடு லெவலில் இந்தியா லெவலில் பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா நம்மளை ஒன்றாமே வந்து தேனியை வந்து யாரும் காதல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலை. தேனியோட அருமை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து அதோட முக்கியத்துவங்கிறது தெரியல. பட் என்னென்னா மேலை நாடுகளில் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. இது என்னடா எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு கதை எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்குள்ள இன்னும் நிறைய விழிப்புணர்வு பண்ணணும் சார். பீ கீப்பிங்கோட இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஃபார்மர்ஸை வந்து மெயின் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி மற்ற ஸ்டடியில் வந்துட்டு மற்ற குரூப் ஸ்டடியில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அந்த பீ கீப்பிங் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு என்ன முக்கியம்னா, எனக்குள்ளே இருந்த ஒரு ஆர்வம், இந்த ஆர்வத்தை வந்து என்னை வந்து தட்டி தூக்கிட்டே இருந்தாங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்தை மட்டும் இன்றைக்கி தொடர்பில் இருக்கீங்க, எங்கள் ஊடையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து பப்ளிசிட்டி பண்ணி விட்டதுக்கு முதல்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குறிப்பாக பூச்சிகள் துறைக்கு மிக்க மிக்க நன்றி. சரிங்களா? நாங்கள் எதுக்காக வந்து இந்த தேனீ வளர்ப்பு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து மகரந்த சேர்க்கைக்காக வந்து நாங்கள் அந்த தேனீ வளர்ப்பு பண்ணிகிட்டு இருந்தோம். முதல் 5 வருஷம் எங்களுக்கு நிறையா சிரமங்கள் இருந்தது. அப்போ தான் நாங்கள் வந்து எங்களோட கிராமத்துலேருந்து பஸ் ஏறி வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வர்றோம். அவங்க நிறைய ஐடியா தர்றாங்க. நாங்கள் வந்து அந்த 5 வருஷத்தில் தேனீ வளர்த்தோம், தேன் எடுத்தோம், விற்க முடியல. அதை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு காட்சி பொருளாக தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றிருக்கோம். இது வந்து இன்றைய அளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மார்க்கெட் இல்லை, எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். தேன் மெழுகு சிலைகள், தேனில் நிறையா நட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்றுமதி அளவு கொண்டு வந்துட்டோம். ஆண்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 86 லட்சம் ரூபா வந்து நான் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன் தேனிலையும் மட்டும். தேனிலையும் மட்டும். இப்போ அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த தேனீ விஷம் எடுத்து மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறதுக்கு, தேனியில் வந்து தெரபி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பயிற்சிகளுக்கு உண்டான எங்களோட முயற்சிகளை வளர்த்திட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து இந்த தேனீ வளர்ப்பு தொழிலில் வந்து எண்ணற்ற பயன்கள் இருக்குது. மகரந்த சேர்க்கை இருக்குது, தேன் அடைகளை தனியாக வைக்கலாம், தேனீ கொத்து வாங்கலாம், இதெல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றையும் கூட வந்து நம்ம தேனீ தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கிளியர் பண்ணி கொடுக்குதுங்க. இது எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம நிரூபித்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கி வர்றதுக்கு வந்து நான் நிறையா இடர்பாடுகள் இருக்குங்க சார். இப்போ பீ தெரப்பிக்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து பர்மிஷன் இல்லைங்க. எங்களுக்கு ஆர்வம் இருக்குது. பட் ஏதாவது அதுக்கெல்லாம் ஒரு வழிவகைகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்குங்க சார். நீங்கள் எப்படி எங்களுக்கு இந்த தேனை கொண்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தீங்கன்னா
ரொம்ப சந்தோஷம். டேர்ன் ஓவர் பண்ணுறது வந்து சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். ரொம்ப அவரை பாராட்டணும் எல்லாருமே சேர்ந்து. இப்போ தெரியுதா, அவர் மாற்றி யோசிச்சிருக்கிறாரு, தேனி வளர்த்துருக்கிறாரு. தேனி வளர்க்கக்கூடிய நோக்கம் வந்து பொதுவெளி நோக்கம். தேனி வளர்க்கறதுனால மாசு காற்று சுத்தப்படுதுங்கிறாரு, மகரந்த சேர்க்கைங்கிறாரு. இந்த மாதிரி நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்சது அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. வேண்டியதுக்கு இருக்கு, அது செய்யலாம். இதே மாதிரி இவர் மட்டும் இல்லைங்க, மதுரையில் ஒரு இந்த கையெழுத்து அட்டண்டன்ஸ் வாங்குறாங்கல்ல, அவங்கள ஒரு சில விவசாயிகள் இங்கே இருக்காங்க. நாளைக்கு இது எங்கேயாவது கவர் ஆச்சு நியூஸ் பேப்பரில் வந்ததுன்னா எல்லா விவசாயிகளுக்கும் இது பலனாக இருக்கும். 1 ஏக்கர் மட்டும் தான் தோட்டம் இருக்கு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தொழில் பார்த்தா காளான் தான் எனக்கு வருமானம் ஃபுல்லாக வந்து காளான்லேருந்து தான் வருது. காளான் எப்படி வளர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் ஒரு இதில், அதாவது ஃபார்ம் யார்ட் வேஸ்ட் வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, வைக்கோலை வந்து மதிப்பு கூட்டுறோம். நம்ம நெல்லை எடுத்தோம்னா ஒரு 25,000 ரூபா தான் லாபம் எடுக்க முடியுங்க. ஆனால் அதே வந்து காளானை எடுக்கும்போது 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 1250 கிலோ வைக்கோல் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ காளான் எடுக்கலாம். ஆனால் அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு நம்மளுக்கு தேவைங்க. அந்த தொழில்நுட்பம் தேவை. தொழில்நுட்பம் இல்லைன்னா காளானில் கை வச்சிங்கன்னா இருக்கிற காசு காணாமல் போயிடும். காளான் வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. பொடி பொடியாக வைக்கோலை வெட்டுறோம். 1லிருந்து 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறது எதுக்குன்னா செல்லுலோஸ் டெவலப் ஆகிறதுக்கு. அதை வந்து ப்ராசஸ் பண்ணணுங்க. அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக வேக வைக்கிறேங்க. வேக வச்சுட்டு எரிக்கி முடிஞ்சோம்னா தண்ணி சொல்லாத அளவுக்கு உலர்த்திட்டு ஒரு காளான் பாலித்தீன் கவரில் கட்டி வைக்கணுங்க. ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். 20 டேஸ் கழிச்சு காளான் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்கிறது ஈஸியாக இருக்குங்க. ஆனால் வந்து நீங்கள் செயல்முறைகள் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி வருங்க. அப்புறம் சோளத்தில் வந்து பை ப்ராடக்ட் பண்ணலாங்க. அந்த காளான் விதையை வந்து உற்பத்தி பண்ணலாங்க. நாங்கள் வந்து ஆரம்பித்த போது ஒரு 500 ரூபாயில் மட்டும் ஆரம்பித்தோங்க காளான். இன்றைக்கி வந்து எங்களால் ஒரு 50 ஃபார்மர்ஸ்க்கு வந்து விதை கொடுத்துட்ருக்குறாங்க. 50 ஃபார்மர்ஸோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அவ்வளோதான். காளான் வந்து ஒரு அருமையான உணவுங்க. எல்லாரும் ஆல் ஏஜஸ் சாப்பிட்லாம். உடம்புக்கு தேவையான முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குங்க காளானில். யார் வேணாலும் சாப்பிடலாம். அதாவது அனிமல் அசைவத்துக்கு வந்து ஒரு மாற்று வந்து காளான். அதை வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சில ப்ரெஷரு சுகரு இருக்கிறவங்களுக்கு அந்த டயட்டு உடம்பு எச்சாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து உடம்போட அந்த ஒபிசிட்டிம்பாங்க, அதையெல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் காளான் உபயோகமாகுது. முக்கியமாக காளான்லேருந்து நிறைய மருந்து பொருள் இருக்குங்க. அது வந்து நீங்கள் காளான்லேருந்து கொஞ்சமாகவும் சாப்பிடும் அந்த மருந்து பொருள் இருக்கும். மருந்தாகவும் எடுக்கிறாங்க நிறையா பக்கம் காளான்லேருந்து. அதெல்லாம் தெரிஞ்சுங்க. காளான் வந்து ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய தொழில் தான். ஒரு குடில், ஒரு சாப் கட்டர், ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் போதுங்க. பாலித்தீன் கவர், வைக்கோல் இருந்தால் போதும். நீங்கள் காளான் விதை மட்டும் நல்ல இடத்துல பார்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சர்வீ வாங்கி வருஷம் பூரா வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு மளிகை தேனியை அந்த ப்ரோசஸுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப மிக்க நன்றி திரு சரவணன் அவர்களே. விவசாயிகளை வளர்த்துருக்கிறாரு. காளானுடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து காளான் வந்து ஒரு அசைவ உணவுன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அதனால ஆரம்பத்தில் காளான் வாங்குறதுல ஒரு தடங்கள் இருந்தது. ஆனால் இப்போ காளான் மாறி மாறி இளைஞர்கள் வந்து காளானை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. பர்டிகுலர்லி சைவ உணவுக்காரங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி புரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்கு காளான் பெஸ்ட் சோர்ஸ் அண்ட் வெரி குட் சோர்ஸ். ஆகவே காளானுக்கான எதிர்காலம் வந்து புரோட்டீன் சப்ளிமெண்ட் தான் ரொம்ப தேவைப்படுது. அப்போ காளானுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன இடத்துல உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் தோட்டம் இருந்தால் கூட அதிலே காளான் வளர்க்க ஆரம்பிக்கலாம். சரி, திரு சரவணன் ஏஞ்சல் ஸ்டார்ச் அண்ட் ஃபுட் லிமிடெட்ல உலக சந்தையில் மரவள்ளி கிழங்கு மாவின் வர்த்தக வாய்ப்புகள். எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னா, மரவள்ளி கிழங்கு மாவு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, மற்றும் அதை ப்ராசஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் பேச போகிறேங்க. 2023லேருந்து 2024 வரைக்கும் $4.63 பில்லியன் கசாவான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மரவள்ளிக்கிழங்கு மாவோட எக்ஸ்போர்ட் இதுங்க. இதே 10 வருஷம் கழிச்சு 2033 வருஷத்தில் $9.06 பில்லியன் அளவுக்கு வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்து வராங்க. ஸோ எதனால் வந்து நம் மரவள்ளிக்கிழங்கு மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா,
இப்போ புதுசாக வர ட்ரெண்டிங்கான ஃபுட் கான்செப்ட் என்னன்னா gluten ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் சரி யூரோப்லேயும் சரி இந்த gluten ஃப்ரீ ஃபுட்ஸ் பண்ணுற பேஸ் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு மாவு தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய ஃபுட்ஸு, இப்போ வரக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து பட்ட இதை வந்து நம்ம கசாவா ஃப்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மார்க்கெட் அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 2023 2024 வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து மொத்தம் 284 ஷிப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு மட்டும் அனுப்பியிருக்கிறோங்க. இதே வந்து 2024 2025 இந்த ஆண்டு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 350 ஷிப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அனுப்பியிருக்கிறோங்க. ஸோ வருஷம் வந்து நம்ம இந்த கசாவா ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கசாவா ஃப்ளாரோட டிமாண்ட் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. இது ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ பெருசாக வந்து ஹெவி மெட்டல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காட்மியம், ஆர்சனிக், லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி மெட்டல்ஸ் வகைகள். இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதிப்பு வந்து இந்த மாவு வந்து இருக்குங்க. இந்த இது வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விழிப்புணர்வுங்க. அண்ட் மெயினாக வந்து இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணுறக்கு, பாஸ்தா பண்ணுறக்கு, இந்த வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவுலேருந்து எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி இதுவே இருக்குங்க. தேங்க்யூ மிஸ்டர் சரண். சாகோசர்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு சேலத்தில். அவங்க வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து கம்பெனிகள்லேருந்து கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த சாகோ வந்து ஏற்றுமதி செய்ய முடியுமா அப்படிங்கிறது நோக்கம். இதுக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்த ஆர்கனைசேஷன். அந்த எங்களுடைய செக்ரட்டரி வந்து பாருங்கன்னு சொன்னார். ஒரு 10 நாள் முன்னாடி அவங்கள போய் பார்த்தேன். அவங்க கிட்டத்தட்ட 1000-2000 டன் சாகோ வச்சுருக்கிறாங்க. உள்நாட்டு சந்தை மட்டும்தான் இருக்குது. வெளிநாட்டில் ஏற்றுமதி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிஸ்டர் சரண் சொன்ன மாதிரி சாகோங்கிறது gluten ஃப்ரீ ஸ்டார்ச். gluten ஃப்ரீ அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ரெண்டாவது அரிசிக்கு ஒரு சப்ளிமெண்ட், ஏழைகளின் அரிசின்னு சொல்லலாம். சாகோவோ இந்த ஜவ்வரிசி மாவோ இல்லை ஜவ்வரிசி பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஆகவே நம்ம விவசாயிகளே உங்கள் ஏரியாவில் சேலம் அந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் ஜவ்வரிசி தான் விளையிறாங்க. இது சாகோ தான், மரவள்ளிக்கிழங்கு. அதனால் அது நிறைய இருக்குது. அதில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஸ்டார்ச் மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்சு விற்கும் போது அதனுடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாகுது. கடைசியாக திரு கோபிநாத் ஸ்டார்ட் அப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பளித்த முனைவர் ரவிகிருஷ்ணன் சாருக்கும் முனைவர் சுப்பிரமணியன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஹானர் டு ஷேர் வித் ஸ்டேஜ் வித் அழகு சுந்தரம் சார். ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்களும் தொழில் முனைவர் ஆகலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆங்கில சொற்களுக்கு தமிழாக்கம் சொல்லி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஒரு புரிதல் இல்லாமல் ஸ்டார்ட் அப்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ நான் ஸ்டார்ட் அப்னா என்னென்ன ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் சிஸ்டம், அதாவது உதவிகள் வந்து தமிழக அரசு சைடில் இருந்தும் மத்திய அரசு சைடில் இருந்தும் என்ன மாதிரியான உதவிகள் தராங்க, அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் ஸ்டார்ட் அப்ஸ் தொழில் முனைவோர்களுக்கான வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்லாத்தையும் உரையை முடிச்சுக்கலாம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன உதாரணமாக வந்து சாய் கிங் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப் வந்து ரீசெண்டாக சமீப காலத்தில் வந்து ஒரு 23 கோடி ரூபா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க முதலீட்டாளர்கள், அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருந்து. அவங்களோட ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி. அந்த நிறுவனத்தோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி.
சாய் கிங் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லைங்க, டீ கடை. எப்படி ஒரு டீ கடை வந்து 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக மாறிச்சு, அதே மாதிரி மதுரையில் ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்து ஒரு ஃப்ரீ டைமில் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி கோர்ஸிங்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணார். நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து புவி அப்படிங்கிற வந்து 150 கோடி மதிப்புள்ள ஒரு எடிட்டெக் கம்பெனியாக மாறிடுச்சு. சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு 150 கோடியான மதிப்பான ஒரு ஒரு எடிட்டெக் கம்பெனியாக எப்படி மாறிச்சு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? இதே விஷயத்தை வந்து நம்ம ஒரு 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை வந்து ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களால் இவ்வளவு மதிப்புமிக்க கூடிய ஒரு நிறுவனமாக உருவாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த ஸ்டார்ட் அப் திங்கிங், இனோவேட்டிவ் பிஸ்னஸ் மாடல், டெக்னாலஜி, அது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் திங்கிங், இனோவேட்டிவ் பிஸ்னஸ் மாடல், அப்புறம் டெக்னாலஜி லிவரேஜ் பண்ணி நம்ம ஒரு புது விதமான ஐடியா வந்து மார்க்கெட் கொண்டாடுறதுனால உலகம் வந்து பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. உதாரணமாக இந்தியாவோட நம்ம முதுகெலும்பாக என்ன சொல்கிறோம்னா விவசாயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், விவசாயம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து இந்தியாவோட முதுகெலும்பாக வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2014 பார்த்தீங்கன்னா வெறும் 450 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகிட்டு இருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம விவசாயிகள் நாம வந்து இந்த ஒரு மாற்றத்தை வந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கணும். நம்ம விவசாயிகள் வந்து ஒரு உற்பத்தி பண்ணா மட்டும் பார்த்தாது, அந்த உற்பத்தி பண்ண பொருளை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணணும், மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறேன். இப்போ நிறைய ஒரு 50 பேர் வந்திருக்கீங்கன்னு வச்சுன்னா இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடியா ஸ்டார்ட் பண்ண ஒரு இதோட வந்திருப்பீங்க. சில பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதை நாம் எப்படி எக்ஸ்டெண்டாக பண்ணலான்னு வந்திருப்பீங்க. ஸோ அதை இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கேட்கணும், நான் என்னோட கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த தொழில் முனைவு சூழலை உண்டாகிறதுக்காக, அதாவது இந்த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் சப்போர்ட்டிங் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ஒரு சப்போர்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகிறதுக்காகவும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த தொழில் முனைவு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துறதுக்காகவும் நம்ம 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு முதல்வராக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிறுவனம் தான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் சொல்கிறோம், தமிழ்நாடு புத்தாக்க மற்றும் புத்தொழில் இயக்கம். ஸோ இதில் நாங்கள் மட்டும் இல்லை, பல்வேறு துறைகள் சார்ந்த நிறுவனங்கள் வந்து தொழில் முனைவை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம அழகுசுந்தரம் சாரோட டிஎன்எஃப்எக்ஸ் நிறுவனங்கள், அப்புறம் இடிஐ, ஐடிஎன்டி, அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு செக்டார் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம டிஎன்ஏலே நம்ம ஏபிடி சார் கீழே வந்து ஒரு 6 இன்குபேஷன் சென்டர் இருக்காங்க. அவங்களும் வந்து புதுமையான தொழில் முனைகளை உருவாக்குறதுக்காக நிறைய இது எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் மைண்டில் வரது என்னன்னா பணம் வேணும். பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு 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 பலமான பின்புலம் இருக்கணும். ஒரு அரசியல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ பணமான பின்புலம் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கா, அந்த ஐடியாவுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லா சப்போர்ட்டிங் சிஸ்டமும் அரசாங்கம் தராங்க. அதாவது உங்கள் ஐடியாவை வேலிடேட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கான்னு சொல்லி மென்டர்ஷிப் பண்ணுற வரைக்கும் அதுக்கான நிதி உதவி 10 லட்சமாக இருக்கட்டும், கிராண்ட் இல்லை ஒரு 20 லட்சமாக இருக்கட்டும், இல்லை ஒரு 10 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தரதாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிற பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா விதமான சப்போர்ட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் சொல்கிறீங்க, ஸ்டார்ட் அப்னா என்ன? நான் புதுசாக தொழில் தொடங்கினா ஸ்டார்ட் அப்பா? இல்லை, கிடையாது. புதுசாக தொழில்னா ஸ்டார்ட் அப் கிடையாது. 2 விஷயம் இருக்குது. எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ஒரு 100 பேர் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா 106 நீங்களும் திரும்ப பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ தான், ஸ்டார்ட் அப் கிடையாது. எதுக்காக நம்ம எம்எஸ்எம்இ கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த அவங்க எம்எஸ்எம்இஸ் ஃபுல்லாமே ஒரு காம்படிட்டிவான என்வரான்மெண்ட்டில் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தொழில் தொடங்கும் போது ஒரு 10ஓட 11 இருக்கும்போது அதுக்கான வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு புதுமையான சிந்தனை, இனோவேஷன் இங்கிலீஷ் சொல்லுவோம். ஒரு புதுமையான சிந்தனையை எடுத்து ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறது. ஒரு சொசைட்டில இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அப்படியே ஸ்டால் பார்த்துட்டு வரும்போது மொபிடெக் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்துருப்பீங்க.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா அங்கே போய் ஒரு 5 ஏக்கர் காடு வச்சிருக்கீங்க அப்படின்னா மோட்டர் பம்பில் போய் போட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு மோடி இங்கேருந்து போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் பாம்பு கடிக்கும், சில டைம் ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகளுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விதமான சொல்யூஷன் வந்து உங்களோட கஷ்டங்களை ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி சொல்யூஷன் தராங்க. அது வந்து ஸ்டார்ட் அப். அதே மாதிரி இன்னொரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, கிரீன் கலர் அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு நம்ம மஞ்சள் மாநகரமாக இருக்காட்டி ஒரு விவசாயி வந்து ஒரு மண்டியில் ஒரு தரகர்கிட்ட போய் நம்ம ஒரு மஞ்சளை விற்பனை பண்ண போகணும் அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது அந்த விவசாயிக்கு அவங்க சும்மா உங்கள் பொருள் கிரேட் 1 கிடையாது, கிரேட் 2 இருக்குது, அதனால் இவ்வளோ தான் விலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல விவசாயினால எதிர்த்து பேசி நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா உடனே குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா வந்து வித்தின் த செகண்ட் அதுக்குள்ள உங்கள் மஞ்சளில் எவ்வளோ குறுக்குமீன் எவ்வளவு இருக்குது, ஈரப்பதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து இது கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லிச்சு. அப்படிங்கும்போது நீ ஈஸியாக வந்து தரகர்கிட்ட என்னோட ப்ராடக்ட் இவ்வளோ இது இருக்குது, எனக்கு இவ்வளோ விலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் பண்ணி வர இனோவேட்டிவான ஐடியா தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலபிலிட்டி ஈஸியாக ட்ரைவ் பண்ணி மேலே எடுத்துப்போம், ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பாதையை உண்டாக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் செக்டர் என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கு பார்த்தீங்கன்னா, I think we should soon close. ஏன்னா எல்லாம் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. நிறுத்திங்க போது ஒரு மட்டும் முடிச்சிடலாம் சார். என்ன ஸ்கோப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி வந்து தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அடையல அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். ஏன்னா இன்னுமே வந்து அக்ரிகல்ச்சர் மாணவர் எல்லாருமே வந்து யூபிசி ப்ரிப்பரேஷன், ஏஓ ஆகணும், பேங்கிங் செக்டர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஸ்டில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 2030 வந்து $1 trillion எட்ட போகுது. பட் ஆனால் வந்து யாருமே அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னுமே வந்து 70% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரூரல் பேஸ்ட் எக்கானமியை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. லைக் ஒரு பயிர்கள்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதை மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு தொழில் முனைவராக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணியோ, இல்லை ஐஓடி பேஸ்டு டெக் சொல்யூஷன் யூஸ் பண்ணியோ, இல்லை வந்து ஸ்மார்ட் சப்ளை செயின் ஏதாவது யூஸ் பண்ணி, இல்லை வந்து ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தெர் ஆர் ஹியூஜ் ஸ்கோப். நிறையாவான இது இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஏஐ சாஸ் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, டெக்னாலஜி மட்டும் கிடையாது. பிக்கஸ்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. சொன்ன மெட்டீரியல் வந்து வேல்யூபிள் மெட்டீரியல், அது விவசாயிகளுக்கு போய் சேரலையோன்னு தோணுது. ஏன்னா நிறைய விவசாயிகள் வச்சு வெளியே போயிட்டாங்க பாதியில். அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்ங்கிறது ஒரு புத்தாக்க ஐடியா, புத்தாக்க சிந்தனையை வந்து தொழிலாக மாற்றுறதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப். நான் 2 ஐடியா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விவசாயிகளுக்கு சம்பந்தமாக. ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லை, இப்போ மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லாரும் நான் இப்போ முதவே சொன்ன மாதிரி இப்போ சுற்றி பாருங்களேன், மசாலா இருக்குது, கடலை மிட்டாய் இருக்குது, செக்கு எண்ணெய் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி பாஸ்தா, நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொருள்களை பண்ணுறாங்க. அது கட்டாயம் பண்ணத்தான் வேணும். அதில் பண்ணால் நார்மலாக அது பெரிய ஜெயின்ஸ் உள்ளே இருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ மாற்றி யோசிக்கிறோம், அரசாங்கத்தை மாற்றி யோசிக்கிறதுக்காக நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஹை வேல்யூ லோ வால்யூம் அப்படிமோ, அதாவது மிக அதிக சந்தை மதிப்புள்ள குறைந்த அளவுள்ள பொருள்களை உற்பத்தி செய்வது. 2 பொருள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஊர்லேயே உள்ளது தான், நம்ம இதுவரை யோசிக்காத ஒரு விஷயம். ஆனால் இது 2க்கும் உலகளவில் மிகப்பெரிய சந்தை இருக்குது. எல்லா ஊர்லேயும் நம்ம இந்த தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய நெல் விளையக்கூடிய பூமி. 10 மில்லியன் டன் கிட்டத்தட்ட நெல்லுக்கு விளையுது. நெல் உமியை வந்து அவங்க வந்து நெல் அரிசி ஆலையில் எரிச்சிடுறாங்க. எரிச்சதை வந்து சாம்பல் ஆக்குறாங்க. அந்த சாம்பலை ஃப்ளை ஆஷ்ன்னு சொல்கிறோம். அந்த சாம்பல் வந்து எதுக்கும் யூஸ் இல்லை, அப்படியே கிடக்குது, இல்லை பறந்துக்கிட்டு இருக்குது. யாரோ குறைஞ்ச விலைக்கு ₹1 ₹1.5 வாங்கிட்டு போகிறாங்க. அந்த நெல் உமி சாம்பலில் வந்து 90% சிலிக்கா அப்படிங்கிற ஒரு பொருள், வேதிப்பொருள் இருக்குது. சிலிக்காங்கிறது மிகப்பெரிய சந்தை உள்ள மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் உள்ள ஒரு பொருள். இந்த சோலார் செல்லாம் இருக்குல்ல, சோலார் கலெக்டர்லாம், அதெல்லாம் இந்த சிலிக்கா அரிசி உமி சிலிக்காவை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூர் சிலிக்காமோ அது வந்து 1 கிலோ ₹75, அதை பியூரிஃபை பண்ணி விற்றீங்கன்னா ₹235 கிடைக்கும். அப்போ ₹1.5 வாங்கக்கூடிய சாமானை வந்து ₹250 வரைக்கும் நம்ம மதிப்பு கூட்ட முடியும். அதுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்குது. மார்க்கெட்டில் ஒன்று சூப்பர் மார்க்கெட்டில் வைக்க வேண்டியதில்லை, இண்டஸ்ட்ரியல் சேல்ஸ்.
கடலை பின்னாக்கு. அது புண்ணாக்கு இல்லை, பின்னாக்கு. கடலை பின்னாக்கில் பார்த்தீங்கன்னா 50% புரோட்டீன் இருக்கு. முதல்ல வந்து ஒரு ஸ்டார்ச் பற்றி பேசினாரு. இது புரோட்டீன் கடலை பின்னாக்கில் 50% அப்படின்னா 1 கிலோ கடலை பின்னாக்கில் 1/2 கிலோ புரோட்டீன் இருக்கு. டெக்னாலஜி ரெடி. இப்போ நாங்கள் ஒரு புதிய ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். சின்ன லெவலில் தான். கடலை பின்னாக் விளையாட்டு சார்பும் அரசாங்கம் சார்பும் நன்றியை கூறி என் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு டைரக்டர் சிபிபிஎஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக இந்த கருத்தரங்கு வந்து இனிதே முடிந்தது. இந்த கருத்தரங்குக்கு நெறியாளராக இருந்து நடத்தி கொடுத்த முனைவர் அழகர் சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேச்சாளர்களாக கலந்து கொண்ட கருத்துரை வழங்கிய அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பு பேச்சாளர்களுக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் ஒரு மரியாதை செய்யும் நிகழ்வு நடக்கிறது. அடுத்ததாக பயிரினத்துறையின் இயக்குனர் டாக்டர் முனைவர் ரவிகிருஷ்ணன் சார் அவர்கள் முனைவர் துணைவேந்தர் முனைவர் ஆர் கார்த்திகேயன் சார் தமிழ்நாடு வேளாண் முனைவர் கார்த்திகேயன் சார் அவர்கள் திரு கோபிநாத் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.